தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு, தமிழக காவிரி விவசாய சங்கங்களின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அவசர கூட்டம் கடலூரில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கூட்டம் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையேற்றிருக்கிறார். மாவட்ட தலைவர் அன்பழகன் வரவேற்றுள்ளார். நமது முன்னணி தலைவர்கள் திரு சேகர் ரெட்டி, ராகவேந்திரன் ஆகியோர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மதுரை மண்டல தலைவர் எல் ஆதிமூலம், மயிலாடுதுறை மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் விவசாயிகளுடைய அணுகுமுறை குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் அனைவரும் திமுக அரசு 5 ஆண்டு காலத்தில் இந்த கடலூர் மாவட்டத்தில் மாண்டாஸ் புயல், மெக்ஜாம் புயல், பெஞ்சால் புயல் என 3 புயல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் பேரிடர் பாதிப்பு மாவட்டமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த 3 புயல் தாக்குதல்களால் விவசாயம் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது. ஆனால் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தரவில்லை. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து உரிய முறையில் இழப்பீடை விவசாயிகளுக்கு பெற்றுத்தரவில்லை. மெக்ஜாம் புயல் தாக்குதலில் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத பேரழிவு பெருமழையால் ஒட்டுமொத்த வெள்ள நீரும் கிட்டத்தட்ட 20 அடி 30 அடி உயரத்திற்கு காட்டுமன்னார் கோயிலை கடந்து கடலுக்கு சென்றது. நேரடியாக அமைச்சர்கள் எல்லாம் பார்வையிட்டார்கள். 2-3 தினங்கள் அந்த வெள்ள நீரிலே பயிர்கள் மூழ்கி இருந்தது. அதனை நானும் பார்வையிட்டு அந்த காட்டுமன்னார் கோயில் தாலுக்காவை பேரிடர் பாதித்த தாலுக்காவாக அறிவித்து காப்பீட்டு நிறுவனங்களில் இழப்பீடு உரிய முறையில் பெற்றுத்தர வேண்டும், 100% இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அந்த போராட்ட களத்திற்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி மறுத்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூலம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அதையும் எதிர்கொண்டு 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்ட களத்திற்கு வந்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே, மண்டபத்திலே அடைக்கப்பட்டார்கள். ஆனால் இதுவரையிலும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. பேரிடரால் பாதிக்கப்படுகிற இந்த மாவட்டத்திற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அவர்களை காப்பாற்றியிருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு சலுகையும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தமிழக அரசால் வழங்கப்படுகிற டிராக்டர் உள்ளிட்ட அறுவடை இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுகிற அந்த திட்டங்கள் கூட அரசியல் பாகுபாட்டோடு தன் கட்சி நிர்வாகிகளுக்கு வேளாண் துறை அமைச்சரை நேரடியாக தேர்வு செய்து வழங்கியுள்ளார் என்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்படுகிற விவசாயிகள் வேளாண்மை துறை தனது மாவட்டத்தை சார்ந்தவரே வேளாண்மை துறைக்கு அமைச்சராக இருப்பதால் அவரை சந்தித்து முறையிடுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை. அவர்கள் விவசாயிகள் இங்கே கலந்துரையாடல் கூட்டத்தை சொன்ன கருத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிற கருத்து, ஹிட்லர் ஆட்சியை போல நமது வேளாண்மை துறை அமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளை கையாண்டார் என்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதே போல நமது காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சிதம்பரம் பகுதி, வீராணம் பாசன பகுதி, அந்த பகுதியில் நிலக்கரி விரிவாக்க பணி துவங்குவதற்கு ஆய்வு செய்வதற்கு சட்டவிரோதமாக அனுமதி கொடுத்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ராட்சத இயந்திரங்களை கொண்டு ஆங்காங்கு ஆய்வு பணிகளை துவக்கிறார். இதனை எதிர்த்து போராடுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. நான் அதையெல்லாம் தடையை மீறி அந்த போராட்டங்களை நடத்தியதனுடைய விளைவு அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இனி இந்த நேரத்தில் இந்த நிலக்கரி சுரங்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் நிலங்கள் கையகப்படுத்துகிற நிலை வரலாம் என்கிற அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் நலன் காக்க, உரிமைகள் காக்க ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என்கிற அடிப்படையில் விவசாயிகள் கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். எனவே வருகிற சட்டமன்ற தேர்தல் களம் என்பது விவசாயிகளுக்கான உரிமைக்கான போராட்ட களமாக இந்த தேர்தல் களம் உருவாகும். அதே போல நிலக்கரி சுரங்கத்திற்கு இடம் கொடுத்தவர்கள் 25 ஆண்டு காலமாக இன்றைக்கும் தற்காலிக பணியாளர்களாக வேலை பார்க்கிறார்கள். தனக்கு குடியிருப்பதற்கு கூட வீடுகளை இழந்து அதிக மதிப்புள்ள நிலங்களை எல்லாம் நிலக்கரி சுரங்கத்துக்கு கொடுத்து விட்டு இன்றைக்கு தற்காலிக பணியாளர்களாக நாளொன்றுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம் வாங்குற வகையிலேயே
28 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறாங்க. அப்படி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளை பாதுகாப்பதற்கும் விளைநிலங்களை பாதுகாப்பதற்கும் விவசாயிகள் ஒன்றுபட்டு இந்த தேர்தல் களத்தை அணுக இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என்கிற அடிப்படையில் இந்த விவசாயிகள் அணுகுமுறையை கையாள உள்ளார்கள். அவர் சொல்லுகிற அறிக்கை 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றவில்லை. 2021 2500 ரூபாய் நெல் குவிண்டால் ஒன்றுக்கும் 4000 ரூபாய் வாழை கரும்புக்கும் தருவோம் என்று சொன்னார்கள். 5 ஆண்டு காலம் கடந்து 100 ஆண்டுதோறும் மத்திய அரசு கொடுத்த உயர்ந்த விலைதான் 2500 கொள்முதல் செய்யப்படுகிறது. அதை நாங்கள் செய்தோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கரும்புக்கு 4000 தருகிறேன் என்று சொன்னார்கள். இன்று வரையிலும் கொடுக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு இடுபொருட்களை நேரடியாக வீடுகளில் சென்று வழங்குவோம் என்று சொன்னார்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடனை தமிழக அரசு தனது நிலையிலிருந்து ஈடு செய்து தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் மானிய விலையில் இடுபொருட்கள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். வீடுகளிலே கொண்டு வழங்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. காய்கறிகள் பழ வகைகளுக்கு மாவட்டங்கள் தோறும் விலை நிர்ணய குழுக்கள் அமைத்து குறைவில்லாத வகையில் விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் சந்தைப்படுத்தப்படும் என்ற உத்தரவாதம் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இப்படி கொடுத்த எந்த உத்தரவாதங்களையும் அறிக்கைகளையும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசு நிறைவேற்றாமல் மாறாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் பேரழிவு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக முனைந்தார்களே தவிர விவசாயிகளுக்கான கொள்முதலை கூட தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். காவிரி டெல்டா உட்பட சென்ற ஆண்டு 2025 அதற்கான அரசாணை வெளியிடப்பட்ட உடனேயே அந்த அரசாணையை கொண்டு போய் திருக்கோலவில் கலைஞர் பிறந்த வீட்டுக்கு முன்னால் நான் தீயிட்டு கொளுத்தினோம் விவசாயிகள். அதற்கு பிறகு என்னை சென்னையில் அழைத்து காவிரி டெல்டா தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கட்டமைப்புகள் உருவாக்க முடியவில்லை, ஆகவே மாநில அரசு பொறுப்பேற்று அதை கொள்முதல் செய்யும், காவிரி டெல்டாவுக்கு மட்டும் நேரடியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யும் என்று அறிவித்தார்கள். ஆனால் தனியாருக்கு கொடுத்த இடங்களில் வட மாவட்டங்களில் 810 கோடி ரூபாயை 6 மாத காலம் விவசாயிகளுக்கு வழங்காமல் காலங்கடத்தினார்கள். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார்கள். கட்டியிருக்கிறார்களா? எங்கேயாவது ஒரு இடத்தில் அதற்கான கிடங்குகள் அமைக்கப்பட்டதா? எந்த வகையில் திமுக கொடுக்கிற வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப முடியும்? எனவேதான் ஆட்சி மாற்ற தீர்வு என்கிற அடிப்படையில் விவசாயிகள் ஒன்றிருந்திருக்கிறார்.